4 தசாப்த காலத்திற்கு பின்னர் இலங்கையில் பகிரங்க அறிவிப்பு, ஜனாதிபதிக்கு கடிதம். கொழும்பு அரசியலில் திடீர் திருப்பம், உடன்பாட்டிற்கு வந்த மைத்திரி ரணில் மஹிந்த. சிறை கைதிகளுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பை விடுத்துள்ள ஜனாதிபதியின் சகோதரர். எனது பிள்ளை துன்புறுத்தப்பட்டுள்ளது, நாடாளுமன்றில் மைத்திரி. நான் ஆட்சியில் இருக்கும் போது இதற்கு ஒருபோதும் அனுமதி அளிக்க மாட்டேன். இன்றைய வானிலை தொடர்பில் வெளியாகியுள்ள அறிவிப்பு. கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் செல்வோருக்கு மகிழ்ச்சியான தகவல். இலங்கையில் பரபரப்பை ஏற்படுத்திய குள்ள மனிதர்கள். 4 தசாப்த காலத்திற்கு பின்னர் இலங்கையில் பகிரங்க அறிவிப்பு, ஜனாதிபதிக்கு கடிதம். மரண தண்டனையை நிறைவேற்ற வேண்டாம் என சர்வதேச மன்னிப்பு சபை கோரிக்கை விடுத்துள்ளது. 18 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றும் திட்டத்தை கைவிடுமாறு சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் குமி நாயுடு இலங்கை ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். இலங்கையில் மீளவும் மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளார். இலங்கையில் மரண தண்டனை அமுல்படுத்துவதனை எதிர்த்து இணையவழி மகஜர் ஒன்றில் கையொப்பங்கள் திரட்டவும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. சிறை கைதிகளுக்காக தாம் இந்த கோரிக்கையை முன்வைப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 4 தசாப்த காலமாக இலங்கையில் மரண தண்டனை நிறைவேற்றப்படவில்லை எனவும் மீளவும் அவற்றை அமுல்படுத்தக்கூடாது எனவும் தெரிவித்துள்ளார். அண்மையில் இலங்கை ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பகிரங்கமாக அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பினை ரத்து செய்யுமாறு சர்வதேச மன்னிப்பு சபை கோரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பு அரசியலில் திடீர் திருப்பம், உடன்பாட்டிற்கு வந்த மைத்திரி ரணில் மஹிந்த. நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதற்கு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச ஆகியோர் உடன்பாட்டிற்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த செய்தியில் தொடர்ந்தும் கூறப்பட்டுள்ளதாவது, நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதி முறைமையை நீக்குவது குறித்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பொதுஜன பெரமுன கட்சி தலைவர்களுடன் அண்மையில் பேசியிருந்தார். மஹிந்த ராஜபக்சவின் கருத்தை சிலர் ஏற்றுக்கொண்டுள்ள அதேவேளை சிலர் நிபந்தனையற்ற நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவும் நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதி முறைமையை நீக்குவதற்கு இணங்கியுள்ளதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதி முறைமை தொடர வேண்டுமா இல்லையா என்பதை நாடாளுமன்றமே தீர்மானிக்க வேண்டும் என ஜனாதிபதி கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனை ரத்து செய்ய வேண்டுமென்றால் அதற்கு ஆட்சேபனையும் இல்லை எனவும் ஜனாதிபதி கூறியுள்ளார். இது குறித்து தொடர்ந்தும் பேசியுள்ள ஜனாதிபதி, எனக்கு யார் மீதும் கோபம் இல்லை. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நிறைவேற்ற ஜனாதிபதி பதவியை ரத்து செய்வதற்கு பேரவை முடிவு செய்தாலும் நான் அதை எதிர்த்து நிற்கவில்லை. ஜனாதிபதி பதவிக்கு வரும்போது இது குறித்து வாக்குறுதி அளித்திருந்தேன். அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டியது எனது கடமையாகும். எனவே நாடாளுமன்றம் அது குறித்து முடிவெடுக்க வேண்டும் என கூறியுள்ளார். இதனிடையே 2015ஆம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதியாக நிறைவேற்ற ஜனாதிபதி முறைமையை நீக்குவதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கூறியிருந்தார். பொது வேட்பாளரை ஆதரித்த போதும் மாதுலுவாவே சோபித்த தேரரின் முக்கிய கோரிக்கையில் இதுவும் ஒன்றாக இருந்துள்ளது. அத்துடன் 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டுள்ள மக்கள் விடுதலை முன்னணியும் நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதி முறைமையை நீக்க வேண்டும் என கோரி வருகின்றது. இந்த நிலையில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச ஆகியோருக்கு இடையில் இன்று முக்கிய சந்திப்பு ஒன்று இடம்பெற உள்ளது. இதன்போது நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதி முறைமை நீக்குவது குறித்து இருவரும் பேசக்கூடும் என அந்த செய்திகள் தொடர்ந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிறை கைதிகளுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பை விடுத்துள்ள ஜனாதிபதியின் சகோதரர். வறுமையில் வாடும் சிறை கைதிகள் அனைவரையும் விடுதலை செய்ய போவதாக ஜனாதிபதியின் சகோதரர் டட்லி சிறிசேன தெரிவித்துள்ளார். 10,000 ரூபாவிற்கும் குறைவான அபராதம் அல்லது பிணைத் தொகையை செலுத்த முடியாது நீதிமன்றின் தண்டனையினால் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து கைதிகளையும் விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விடயம் குறித்து சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்திடம் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தெரிவித்துள்ளார். 3 கட்டங்களாக இவ்வாறு கைதிகளுக்கு உதவ திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அபராத தொகை அல்லது பிணைத் தொகையை செலுத்த முடியாது சிலர் 1 வருடம் வரையில் சிறை தண்டனை அனுபவித்து வருவதாக தெரிவித்துள்ளார். ஒரு கைதியின் நாளொன்றுக்கு பராமரிப்பு செய்ய அரசாங்கம் 750 ரூபாவினை செலவிடுவதாக கடவத்தையில் அண்மையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து தெரிவித்துள்ளார். மேலும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் சகோதரரான பிரபல வர்த்தகர் டட்லி சிறிசேன தயாராகி வருகிறார் என தகவல்கள் வெளியாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனது பிள்ளை துன்புறுத்தப்பட்டுள்ளது, நாடாளுமன்றில் மைத்திரி.
என்னால் உருவாக்கப்பட்ட பிள்ளையே 19வது அரசியலமைப்பு சீர்திருத்தம். எனினும் அந்த பிள்ளை எனக்கு தெரிந்த வகையில் துன்புறுத்தப்பட்டுள்ளது என்பதனை நான் கவலையுடன் கூறிக்கொள்கிறேன் என ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் தொடர்ந்தும் குறிப்பிடுகையில் 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி தனது தேர்தல் பிரகடனத்தில் இந்த நாட்டு மக்களுக்கு வழங்கிய உறுதிமொழிக்கு அமைய மிகவும் தூய்மையான எண்ணத்துடனும் பல எதிர்ப்புகளுடனும் நாடாளுமன்றத்தில் 225 உறுப்பினர்களுள் 215 பேர் ஆதரவுடன் அரசியலமைப்பின் 19வது சீர்திருத்தம் நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்டது. சுயாதீன ஆணைக்குழுக்கள் பற்றி நான் அண்மையில் நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பில் தவறான வியாக்கியானங்கள் செயற்பட்டு விமர்சிக்கப்படுவதை முற்றாக நான் நிராகரிக்கின்றேன். உச்ச நீதிமன்றிற்கும் மேன்முறையீட்டு நீதிமன்றுக்கும் நியமிக்கப்பட்டுள்ள நீதியரசர்கள் தொடர்பில் தமக்கு எவ்விதமான ஆட்சேபனைகளும் இல்லை. இந்த விடயத்திற்கு தவறான அர்த்தம் கற்பித்து நீதிமன்றுக்கும் நாட்டுக்கும் என் தொடர்பில் மிகவும் தவறான பிம்பத்தை காண்பிக்க முயற்சி செய்வதை என்னால் அவதானிக்க முடிகிறது என அவர் தெரிவித்துள்ளார். நான் ஆட்சியில் இருக்கும்போது இதற்கு ஒருபோதும் அனுமதி அளிக்க மாட்டேன். இறுதிப் போரில் இராணுவத்தினர் போர்க்குற்றங்களில் ஈடுபடவில்லை என்பதுதான் தனது நிலைப்பாடு என ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். எனினும் அவர்கள் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டார்கள் என்று எவராலும் சொல்லப்பட்டாலும் இராணுவத்தை தண்டிக்க இடமளிக்க மாட்டேன். நான் ஆட்சியில் இருக்கும் வரை இதற்கு ஒருபோதும் அனுமதி அளிக்க மாட்டேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். வடக்குக்கு கடந்த வாரம் பயணம் மேற்கொண்டிருந்த பிரதமர் போரின் போது இருதரப்பினரும் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டனர் எனவும் இந்த சம்பவங்களை மறப்போம் மன்னிப்போம் எனவும் கூறியிருந்தார். இதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் பதிலளிக்கும் போது பிரதமரின் மறப்போம் மன்னிப்போம் என்ற கருத்தை அடியோடு நிராகரிக்கின்றோம் என்று குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பில் ஜனாதிபதியிடம் அவரது நிலைப்பாடு என்னவென்று கொழும்பு செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு பதில் வழங்கும் போதே ஜனாதிபதி மேற்கொண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், இராணுவத்தினர் எமது நாட்டின் வீரர்கள், குருதி சிந்தி நாட்டை மீட்டெடுத்த உத்தமர்கள். அவர்கள் இறுதிப் போரில் போர்க்குற்றங்களில் ஈடுபடவில்லை என்பதுதான் எனது நிலைப்பாடு. எனினும் அவர்கள் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டார்கள் என்று எவராலும் சொல்லப்பட்டாலும் இராணுவத்தை தண்டிக்க இடமளிக்க மாட்டேன் என்றார். இன்றைய வானிலை தொடர்பில் வெளியாகியுள்ள அறிவிப்பு: நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இன்றைய வானிலை தொடர்பில் அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் கூறப்பட்டுள்ளது. இதில் தொடர்ந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: நாடு முழுவதும் குறிப்பாக வடக்கு, வடமத்திய, ஊவா மற்றும் வடவேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40-45 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனிடையே நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 30-40 கிலோமீட்டர் வரை காணப்படும். காலிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50-55 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடுவதுடன் அவ்வேளைகளில் கடல் ஓரளவு கொந்தளிப்பாகவும் காணப்படும். மன்னாரிலிருந்து புத்தடம் ஊடாக கொழும்பு வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடுவதுடன் அவ்வேளைகளில் கடல் ஓரளவு கொந்தளிப்பாகவும் காணப்படும் என மேலும் தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் செல்வோருக்கு மகிழ்ச்சியான தகவல். கொழும்பிலிருந்து மிகவும் குறுகிய நேரத்தில் யாழ்ப்பாணத்தை சென்றடையும் வகையில் ரயில் சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 5 மணித்தியாலங்களில் யாழ்ப்பாணத்திற்கு செல்லும் வகையில் ரயில் சேவை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாக ரயில்வே அதிகாரி டிலந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். 120 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் ரயில் சேவையை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நேரத்தை மீதப்படுத்தவே பயணிகள் எதிர்பார்க்கின்றனர். அதனை நிறைவேற்றும் வகையில் புதிய ரயில் சேவை அறிமுகம் செய்யப்பட உள்ளது. எதிர்வரும் காலங்களில் ரயில் வீதி ஒன்று அமைத்து சிறந்த போக்குவரத்து சேவை ஒன்றை வழங்குவதற்கும் அனைத்து நடவடிக்கைகளும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன் முடிவாக பொல்ககவல ரயில் நிலையத்திலிருந்து குருநாகல் ரயில் நிலையத்திற்கும், குருநாகல் ரயில் நிலையத்திலிருந்து மகவ ரயில் நிலையம் வரையிலும் விரைவில் 2 ரயில் வீதிகள் அமைக்கப்பட உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன் பின்னர் மகவ ரயில் நிலையத்திலிருந்து ஓமந்தை ரயில் நிலையம் வரையில் ரயில் வீதி ஒன்றை அமைத்து மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் வகையில் ரயில் பாதைகள் அமைக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.